Welcome to EMR Physics. I am Raju. NCERT 12th Physics Chapter 1 Electric Charges and Fields Numerical Problems எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 1.8 உள்ள ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். 2 point charges QA is equal to 3 microcoulomb and QB is equal to minus 3 microcoulomb are located 20 cm apart in vacuum. A. What is the electric field at the midpoint O of the line AB joining the two charges? B. If a negative test charge of magnitude 1.5 into 10 to the power minus 9 coulomb is placed at this point, what is the force experienced by the test charge? This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ், ஒன்று வந்து QA, இன்னொன்று வந்து QB. QA அண்ட் QBயினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸும் வேக்யூமில் லொக்கேட் ஆகிருக்கு. வேக்யூமில் லொக்கேட் ஆகிருந்தாலும் சரி, ஏரில் லொக்கேட் ஆகிருந்தாலும் சரி, ஃபார்முலா ஒன்று தான். அடுத்து ரெண்டு சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்ளத்தில். ஒரு சப்டிவிஷனில், அதாவது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த மிட் பாயிண்ட் O ஆஃப் த லைன் ஜாயினிங் AB ஆஃப் த டூ சார்ஜஸ். இந்த ரெண்டு சார்ஜஸை ஜாயின் பண்ணுற லைனுடைய மிட் பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு அப்படின்னு முதல் சப்டிவிஷனில் கேட்டிருக்காங்க. பி, அதாவது ரெண்டாவது சப்டிவிஷனில் இந்த மிட் பாயிண்டில் ஒரு நெகட்டிவ் டெஸ்ட் சார்ஜை வச்சோம்னா அந்த நெகட்டிவ் சார்ஜ் எவ்வளவு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டாவை எடுத்து எழுதிக்கும். Now let us assume that this is point A and this is point B. Point Aல உள்ள சார்ஜ் வந்து QA. This is equal to 3 microcoulomb. ஸோ இதை SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணோம்னா 3 into 10 to the power minus 6 coulomb. Bங்கிற பாயிண்டில் உள்ள சார்ஜ் வந்து QB. This is equal to minus 3 microcoulomb. இதையும் SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணால் மைனஸ் 3 into 10 to the power minus 6 coulomb. This is the line joining the point AB. இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் வந்து O. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 20 சென்டிமீட்டர். ஸோ இதை SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணால் 20 into 10 to the power minus 2 மீட்டர். அப்போ இதுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 10 into 10 to the power minus 2 மீட்டர். இதுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 10 into 10 to the power minus 2 மீட்டர், பிகாஸ் O is the midpoint. ஸோ AO is equal to 10 into 10 to the power minus 2 மீட்டர். Similarly, OB or BO, OB is equal to 10 into 10 to the power minus 2 meter. First we have to find what is the electric field at O. ஏங்கிற பாயிண்டில் உள்ள சார்ஜ்னால ஓங்கிற பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா டுவோர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கும் போது ஒரு டெஸ்ட் சார்ஜை வைப்போம். அந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து 1 coulomb. This is plus 1 coulomb. So by convention we will keep a positive charge which is having a magnitude 1 at O. அதாவது ஓங்கிற பாயிண்டில் ஒரு 1 coulombங்கிற சார்ஜை வச்சோம்னா அது எவ்வளவு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமோ தட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. திஸ் இஸ் த டெஃபினிஷன். ஸோ இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். அப்போ ரெண்டுக்கும் இடையில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷன் இப்படி இருக்கும். பியில் உள்ள சார்ஜ்னால் ஓங்கிற பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்போ இதுக்கு இடையில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ த அட்ராக்ஷன் வில் பி இன் திஸ் டைரக்ஷன். ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு EA. EAங்கிறது என்னது? இட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு QA. திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் EB. EBங்கிறது என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு QB. ஸோ முதல்ல அதை எழுதிக்குவோம். EA is the electric field due to QA
அதே மாதிரி EB அப்படிங்கிறது என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு QB. ஸோ இது ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷனில் இருக்கும். அதனால் ஸோ த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதை வந்து E அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு E இஸ் ஈக்குவல் டு EA ப்ளஸ் EB. EAனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும், EBனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா தட் இஸ் த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுதான் த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் O. இது ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இதை ஆட் பண்ணிக்கலாம். Now let us find EA and EB. So we are going to find EA and EB. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா E இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் 0 Q by R ஸ்கொயர். So we have to use this formula to find the electric field. First let us find the electric field EA. So EA is equal to 1 divided by 4 pi epsilon 0 QA by R square. இங்கே R ஸ்கொயருங்கிறது OA ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாவில் எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரியும். 1/4 பை எப்சிலான் 0 உடைய வேல்யூ தெரியும், QA உடைய வேல்யூ தெரியும், OA உடைய வேல்யூ தெரியும். இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா EA இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1/4 பை எப்சிலான் 0? 9 into 10 to the power 9. What is the value of QA? 3 into 10 to the power minus 6 கூலும். இது வந்து ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. OA is 20/2. 20/2 is 10 centimeter. 10 centimeter நம்ம மீட்டரை கன்வெர்ட் பண்ணோம்னா 10 into 10 to the power minus 2 மீட்டர். இதை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே நம்ம SI யூனிட்டில் எடுத்துருக்கோம். Now this is equal to, so இதை simplify பண்ணோம்னா we will get 27 into 10 to the power 5 வரும். So this is the electric field EA. Electric field நோட யூனிட் நியூட்டன் கூலும் to the power minus 1. இதே மாதிரி EB நோடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். EB is equal to 1 divided by 4 pi epsilon 0 QB divided by R square. இங்கே R ஸ்கொயருங்கிறது OB ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் 0 உடைய வேல்யூ 9 into 10 to the power 9 into QB உடைய வேல்யூ 3 into 10 to the power minus 6. R is OB. So OB is again 10 into 10 to the power minus 2. OA உடைய வேல்யூ OB உடைய வேல்யூ சேம் தான். ஸோ இங்கே ஆறுங்கிறது OB. ஸோ ரெண்டாவது கேஸில் R is equal to OB. OB உடைய வேல்யூ OA உடைய வேல்யூ சேம் தான், which is 10 into 10 to the power minus 2. ஏன்னா ஓங்கிறது மிட் பாயிண்ட்டு. 10 into 10 to the power minus 2 ஸ்கொயர். Now this is equal to again 27 into 10 to the power 5 Newton Coulomb to the power minus 1 அப்படின்னு வரும். This is EB. So the net electric field E is equal to EA plus EB. ஸோ இது ரெண்டும் சேம் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். EA is 27 into 10 to the power 5 plus EB is 27 into 10 to the power 5. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 27 plus 27 is 54 into 10 to the power 5 Newton Coulomb to the power minus 1 is the net electric field at O. So this is the answer for the first subdivision. Second subdivision என்ன கேட்டிருக்காங்கன்னா, what is the force experienced by a negative test charge minus 1.5 into 10 to the power minus 9 coulomb. ஸோ இந்த டெஸ்ட் சார்ஜை ஓங்கிற பாயிண்டில் வச்சோம்னா அது எவ்வளவு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா F is equal to Q into E. So this is the formula we are going to use to find the force experienced by this charge.
So F is equal to, what is the value of the charge? Value of the charge is minus 1.5 into 10 to the power minus 9. And what is the value of E? Value of E is 54 into 10 to the power 5 Newton Coulomb to the power minus 1. So இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு F உடைய வேல்யூ கிடைச்சிரும். So F is equal to minus 81 into 10 to the power minus 4 Newton. So Newton is the SI unit of force. So force experienced by this negative charge is F is equal to minus 81 into 10 to the power minus 4 Newton. So this is the answer for the second subdivision. இங்கே negative sign indicates that the force is along negative x-axis. அதாவது இது ஏங்கிற பாயிண்ட், இது பிங்கிற பாயிண்ட், இது ஓங்கிற பாயிண்ட். இந்த ஓங்கிற பாயிண்டில் ஒரு நெகட்டிவ் டெஸ்ட் சார்ஜை வைக்கிறோம். நெகட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் இஸ் மைனஸ் 1.5 இன்ட்டு 10 to the power minus 9 கூலும். இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ த நெட் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும், அலாங் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். திஸ் இஸ் த நெட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை திஸ் சார்ஜ் அட் O. ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.